வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது வினா பிஃபோர் 7 days அப்படின்ற இந்தோனேஷியன் மூவியோட ரிவ்யூ. ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் உண்மை சம்பவங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வினா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட போகும்போது ஒரு பைக்கர் கேங்னால கொடூரமான முறையில தாக்கப்படுறா. இது நடந்து அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுவும் ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது ஆக்சிடென்ட் இல்ல, இது கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஆன்மா இதை தெரிவிக்கிறதுக்கு வெளியே வருது. அதுவும் 7 நாளுக்குள்ள அதை பண்ணி முடிக்கலன்னா அந்த ஆன்மா சாந்தி அடையாது அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ அந்த 7 நாளுக்குள்ள அந்த ஆன்மா எப்படி இதை செஞ்சு முடிக்குது, யார் மூலமா செஞ்சு முடிக்குது, உண்மையிலே நடந்த சம்பவங்கள் என்ன, அதுக்கான பேக் ஸ்டோரி என்னன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேரியான ஹாரர் மூவி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் இது மாதிரியான ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்றது திடுக்கிடும் ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதுலயும் அந்த நடந்த சம்பவத்தை பிளாஷ்பேக்கா காட்டுவாங்க. அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர கோரியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த சடங்குகள், ஆக்சுவலா அந்த பொண்ணை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி குளிப்பாட்டுறது, அந்த அடக்கம் பண்ணக்கூடிய காட்சிகள், அது எல்லாமே ரொம்ப தத்ரூபமா எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துல அந்த பொணத்தை தோன்ற மாதிரியான ஒரு காட்சி வரும். அந்த காட்சியும் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி யார் மூலமா இந்த பொண்ணு கன்வே பண்றா அப்படின்ற அந்த விஷயமும் ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. ஆனா இதுல அந்த மெயின் குற்றவாளி இருப்பான்ல, இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த படத்துல வேற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவனுக்கான முடிவு டிஃபரெண்டா இருந்திருக்கு. ஆக்சுவலா அவன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கடைசியா போட்டாங்க. சோ அது கொஞ்சம் முரணா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. மற்றபடி ஒரு சிம்பிளான ஹாரர் மூவி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோரினஸ்க்காக இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.